السلام عليكم ورحمة الله وبركاته نحمد الله العظيم ونصلي ونسلم على الرسول الكريم وعلى آله وأصحابه السالكين لنهجه القويم سبحانك لا علم لنا إلا ما علمتنا إنك أنت العليم الحكيم أما بعد فقد قال الله تعالى في كلامه القديم أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم وأنذرهم يوم الحسرة إذ قضي الأمر وهم في غفلة وهم لا يؤمنون சதகல்லாஹுல் அலியுல் அதீம். கணியத்திற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இன்றைய தினம் ஓதப்பட்ட பாடத்தில் அல்லாஹ் ஜல்லஷானஹு தஆலா பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே சொல்கிறான், நபியே முஹம்மதே, அவர்களை நீங்கள் எச்சரிக்கை செய்யுங்கள். யௌமல் ஹஸ்ரா, கை சேதம் ஏற்படக்கூடிய ஒரு நாள் இருக்கிறது அல்லவா, அப்படிப்பட்ட அந்த நாளை கொண்டு அவர்களுக்கு எச்சரிக்கை செய்யுங்கள். இது குதியல் அம்ரு, அது எல்லா காரியங்களும் முடிவடையக்கூடிய அந்த நேரமாக இருக்கிறது என்று சொல்லிவிட்டு அல்லாஹ் சொன்னான், அப்படிப்பட்ட மறுமை நாளை குறித்து ஒஹும் ஃபி கஃப்லத்தின், அவர்கள் அலட்சியமாக பொடுப்போக்காக இருக்கிறார்கள். ஒஹும் லா யுமினூன், ஈமான் கொள்ளாதவர்களாக இருக்கிறார்கள் என்று அல்லாஹ் ஜல்லஷானஹு தஆலா சொன்ன ஆயத்தை இன்று நாம் ஓதினோம். இன்னொரு வசனம் இன்று ஓதப்பட்டது, இக்தரப லின்னாசி ஹிசாபுஹும், மனிதர்களுக்கு அவர்களுக்கு கேள்வி கணக்கு கேட்கப்படக்கூடிய நாள் நெருங்கிவிட்டது, மிக நெருங்கிவிட்டது. ஆனால் ஒஹும் ஃபீ கஃப்லா, அவர்கள் அதை குறித்து பொடுப்போக்காக அலட்சியமாக இருக்கிறார்கள் என்றும் அல்லாஹ் ஜல்லஷானஹு தஆலா சொன்னான். கண்ணியமான பெருமக்களே, நாம் நம்முடைய வாழ்க்கையினுடைய ஒவ்வொரு அசைவும் அல்லாஹ்வோடு தொடர்புடையதாக இருக்க வேண்டும். நம்முடைய இதயம் அல்லாஹ்வை குறித்து, தீனை குறித்து, மர்மையை குறித்து சிந்திக்கக்கூடிய இதயமாக இருக்க வேண்டும். அது பொடுப்போக்கு நிறைந்த இதயமாக மாறிவிடக்கூடாது, அலட்சியம் நிறைந்த இதயமாக மாறிவிடக்கூடாது. குர்ஆனை ஓதுகிறோம் என்றால் அந்த குர்ஆன் சொல்லக்கூடிய உபதேசங்களை கேட்கக்கூடிய உள்ளமாக இருக்க வேண்டும். அதை அலட்சியமாக கண்டும் காணாமலும் செல்லக்கூடிய உள்ளமாக நம்முடைய உள்ளம் மாறிவிடக்கூடாது. கண்ணியமான பெருமக்களே, இதயத்தின் நோய்களிலே மிகப்பெரிய நோய் அலட்சியம் என்ற நோய் என்று பெருமக்கள் சொல்கிறார்கள். அலட்சியமாக பொடுப்போக்காக இருப்பது என்று பெருமக்கள் சொல்கிறார்கள். கண்ணியமான பெருமக்களே, இதயம் சரியாகிவிட வேண்டும், இதயம் சரியாகிவிட வேண்டும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அலா ஒயின்ன ஃபில் ஜஸதி லமுத்கா, உடலிலே ஒரு சதை துண்டு இருக்கிறது, அது சரியாகிவிட்டால் எல்லாம் சரியாகிவிடும், அது குழம்பிவிட்டால் எல்லாம் குழம்பிவிடும் என்றார்கள். அதுதான் இதயம் என்று சொன்னார்கள். அப்படிப்பட்ட இதயம் என்பது அது சரியானதாக இருக்க வேண்டும். அதனுடைய மிகப்பெரிய நோயாக இருக்கக்கூடிய அலட்சியத்தை விட்டும் அது வெளியாகிவிட வேண்டும், பொடுப்போக்குத்தனத்தை விட்டும் அது வெளியாகிவிட வேண்டும். சிந்தனையோடு இருக்க வேண்டும், அல்லாஹ்வை குறித்த சிந்தனையோடு, மர்மையை குறித்த சிந்தனையோடு. பெருமக்கள் அப்படித்தான் இருந்தார்கள், பெருமக்கள் அப்படித்தான் இருந்தார்கள். ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா திடீரென்று அழுது கொண்டிருக்கிறார்கள். ஏன் அழுகிறீர்கள்? நான் நரகத்தை நினைத்தேன், அழுவ வந்துட்டு. சஹாபாக்களுடைய வாழ்க்கை எல்லாம் இப்படித்தான் இருக்கும். இரவு முழுக்க ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அழுது கொண்டே இருக்கிறார்கள், இரவு முழுக்க அழுது கொண்டு இருக்கிறார்கள். காலையில் பிலால் ரலியல்லாஹு அன்ஹு வராங்க, யா ரசூலல்லாஹ், ஏன் அழுதுட்டு இருந்தீங்க? இன்றைய இரவில் சில வசனங்கள் இறங்கியது, அந்த வசனங்களை யார் சும்மா ஓதிட்டு சிந்திக்காமல் இருக்கிறார்களோ அவர்களுக்கு கேடு உண்டாகட்டும், எனவே நான் அழுகிறேன் என்று சொன்னார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அதுதான் சூரா ஆல இம்ரானினுடைய கடைசி வசனங்கள். கண்ணியமான பெருமக்களே, அல்லாஹ்வை குறித்தும் மர்மையை குறித்தும் சிந்திக்கக்கூடிய இதயம் நமக்கு இருக்க வேண்டும். சிந்திக்காத இதயத்தை குறித்து அல்லாஹ் சொல்கிறான், லஹும் குலூபுன் லா யஃப்கஹூன பிஹா. சிலர் இருக்கிறாங்க, அவங்களுக்கு இதயம் இருக்கிறது, ஆனால் அதை கொண்டு அவர்கள் சிந்திப்பதில்லை. லஹும் குலூபுன் லா யஃப்கஹூன பிஹா வலஹும் அயூனுன் லா யுப்சிரூன பிஹா. அவர்களுக்கு கண் இருக்கிறது, ஆனால் அவர்கள் பார்ப்பதில்லை. வலஹும் ஆதானுன் லா யஸ்மஊன பிஹா. அவர்களுக்கு காதுகள் இருக்கிறது, ஆனால் அவர்கள் கேட்பதில்லை. அப்போ என்ன அர்த்தம்? பார்க்கறது இல்லைன்னா நல்லதை பார்க்கறது இல்லை, நல்லதை பார்க்கிறது இல்லை, பார்க்க வேண்டியதை பார்ப்பதில்லை, குர்ஆனை பார்ப்பதில்லை, நல்ல இடங்களை பார்ப்பதில்லை, நல்ல சிந்தனையோடு பார்ப்பதில்லை. இதயம் சிந்திக்கிறது இல்லை, கண்ணு நல்லதை பார்க்கறது இல்லை, காது நல்லதை கேட்கறது இல்லை. இவர்கள் யார் தெரியுமா? உலாஇக கல் அன்ஆம் பல் ஹும் அதல். இவர்கள் மிருகத்தை போன்றவர்கள், இல்லை அதைவிட கேவலமானவர்கள். உலாஇக ஹுமுல் காஃபிலூன், இவர்கள் தான் பொடுப்போக்கு நிறைந்தவர்கள் என்று அல்லாஹ் சொல்கிறான். இப்படிப்பட்டவர்கள் நரகத்திற்காக நாம் தயாரித்து வைத்திருக்கிறோம் என்கிறான். வலகத் தரஅனா லி ஜஹன்னம கஸீரம் மினல் ஜின்னி வல் இன்ஸ். இவர்கள் யார்? நரகத்திற்காக மனிதர்களிலும் ஜின்களிலும் நாம் தயாரித்து வைத்தவர்கள் என்று அல்லாஹ் ஜல்லஷானஹு தஆலா சொல்கிறான். கண்ணியமான பெருமக்களே, ஈமான் கொள்ளாத காஃபிர்களை குறித்து அல்லாஹ் சொல்லும் பொழுது, உலாயிக்கல் லதீன தபஅல்லாஹு அலா குலூபிஹிம் வ ஸம்இஹிம் வ அப்சாரிஹிம், அவர்களுடைய இதயத்திலே அல்லாஹ் முத்திரை குத்தி விட்டான். இதயத்தில் அல்லாஹ் முத்திரை குத்திட்டான்.
காதிலே முத்திரை குத்தி விட்டான், பார்வையிலே முத்திரை குத்தி விட்டான். நல்லதை சிந்திக்காது, நல்லதை பார்க்காது, நல்லதை கேட்காது. வஉலாயிக ஹுமுல் காஃபிலூன், அவர்கள் தான் பொடுப்போக்கு உள்ளவர்கள் என்கிறான் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா. கண்ணியமான பெருமக்களே, எனவே அந்த பொடுப்போக்குத்தனத்தை விட்டும் நம்மை நாம் வெளியாக்கிக் கொள்ள வேண்டும். இது காஃபிர்கள் என்றால் முஃமின்களாகிய நம்மிடத்திலும் சில பொடுப்போக்குத்தனங்கள் இருக்கிறது. நல்ல அமல்களிலே நாம் அலட்சியமாக இருக்கிறோம், பாவங்களை விட்டும் தவிர்ந்து கொள்வதிலே அலட்சியமாக இருக்கிறோம். அல்லாஹ் குர்ஆனிலே சொல்கிறான், வல்லைஸ லில் இன்சானி இல்லா மா ஸஆ, நாம் என்ன அமல் செய்கிறோமோ அதான் நமக்கு கிடைக்கும். மனிதனுக்கு அவன் எதை முயற்சி செய்கிறானோ அதுதான் கிடைக்கும். வ அன்ன ஸஅயஹு ஸௌஃப யுரா, அவன் செய்த முயற்சிகளை அவன் பார்ப்பான். சும்ம யுஜ்ஸாஹுல் ஜஸாஅல் அவ்ஃபா, அதுக்கான நிரப்பமான கூலி கொடுக்கப்படும். கண்ணியமான பெருமக்களே, எனவே நல்ல அமல்கள் செய்வதிலே நாம் முன்னோக்கி வர வேண்டும், வேகமாக வர வேண்டும். குர்ஆன் அல்லாஹ் வசாபிகு இலா மக்ஃபிரத்தின் வசாரிஉ இலா மக்ஃபிரத்தின் மின் ரப்பிக்கும், அல்லாஹ்வுடைய மக்ஃபிரத் பாவமன்னிப்பின் பக்கம் நீங்க ஓடி போங்க, விரைந்து போங்க, போட்டி போட்டு செல்லுங்கள் என்று அல்லாஹ் சொல்கிறான். வஃபீ ذلك فليتنافس المتنافسون, அதற்கு போட்டி போடுபவர்கள் போட்டி போட்டுக் கொள்ளட்டும் என்கிறான். இந்த போட்டி நம்மட்ட வந்துடணும், அவல்ல ஆர்வம் வந்துவிட வேண்டும், பொறுப்போக்குத்தனம் வந்துவிடக்கூடாது, அலட்சியம் வந்துவிடக்கூடாது என்பதை நாம் நம்முடைய மனதிலே வைத்துக் கொள்ள வேண்டும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், உதுகுலுல் ஜன்னத பிரஹ்மதி வக்தஸிமுஹா பிஅமாலிக்கும் என்று அல்லாஹ் சொல்வதாக. அல்லாஹ் சொல்றானா, மறுமையில சொல்வானா, மக்கள் எல்லாரும் சொர்க்கத்துக்கு போறதுக்கு அல்லாஹ்வுடைய ரஹ்மத் வேணும். நாம் செய்த அமலை கொண்டு ஒன்றும் இல்லை, ஆனால் அமல் வேண்டும். அல்லாஹ்வுடைய ரஹ்மத்தை பெறுவதற்கு அல்லாஹ் அமல்களை வைத்திருக்கிறான், அமல் செய்ய வேண்டும். எனவே தான் அல்லாஹ் சொல்வானா, என்னுடைய ரஹ்மத்தை கொண்டு நீங்கள் சொர்க்கத்துக்கு போங்க, அங்கே உங்களுக்குள்ள பங்கு வைத்துக் கொள்வது உங்களுடைய அமலை கொண்டு பங்கு வைத்துக் கொள்ளுங்கள் என்று சொல்வான் என்பதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. அப்போ சொர்க்கத்தை தர்ஜா உயரணுமா, அதுக்கெல்லாம் நம்முடைய அமல்கள் தேவை. அதிலே நமக்கு பொறுப்போக்குத்தனங்கள் வந்துவிடக்கூடாது, அதிலே நமக்கு பொறுப்போக்குத்தனங்கள் வந்துவிடக்கூடாது. நம்முடைய சிந்தனைகள் அல்லாஹ்வின் பக்கமே இருக்க வேண்டும். கண்ணியமான பெருமக்களே, குர்ஆனிலே அல்லாஹ் இந்த கஃப்லத்தை, பொடுப்போக்குத்தனத்தை குறித்து சொல்லும் பொழுது சொல்கிறான், ஃபிரௌனுடைய கூட்டத்தை பற்றி சொல்கிறான். அவங்களுக்கு நாம் ஒரு சோதனையை இறக்கிய நேரத்தில், வேதனையை இறக்கக்கூடிய நேரத்தில் அவங்க என்ன செய்வாங்க, அதிலிருந்து மூசாவே எங்களுக்கு அதிலிருந்து பாதுகாப்பு கிடைப்பதற்கு நீங்கள் துஆ செய்யுங்க, இதற்கு பாதுகாப்பு கிடைத்து விட்டால் நாங்கள் திரிந்து விடுவோம், ஈமான் கொண்டு விடுவோம் என்றெல்லாம் அவர்கள் சொல்வார்கள். ஆனால் ஃபலம்மா கஷஃப்னா அன்ஹுமுர் ரிஜ்ஸ, அவர்களுடைய அந்த கஷ்டத்தை நாம் நீக்கிய நேரத்தில் அவர்கள் எப்படி இருப்பார்கள் தெரியுமா என்று, இலா அஜரின்ஹும் பாலிகுஹு இதாஹும் யன்குஸூன் ஃபன்தகம்னா மின்ஹும் ஃபஅக்ரக்னாஹும் ஃபில் யம் பிஅன்னஹும் கஸபு பிஆயாத்தினா வகானு அன்ஹா காஃபிலீன். அவர்களுடைய கஷ்டத்தை நாம் நீக்கினால் அவர்கள் மீண்டும் பழையபடியே மாறிடுறாங்க, எப்படி இருந்தார்களோ அப்படியே ஆகிவிடுகிறார்கள். எனவே அவர்களுக்கு நாம் வேதனையை இறக்கினோம், அவர்களை கடலிலே அவர்களை மூழ்கடிக்க செய்தோம், அவங்கள மூழ்கடிக்க செய்தோம். ஏன் தெரியுமா, பிஅன்னஹும் கஸபு பிஆயாத்தினா, நம்முடைய ஆயாத்துகளை, நம்முடைய அத்தாட்சிகளை அவர்கள் பொய்யாக்கினார்கள். வகானு அன்ஹா காஃபிலீன், அதை குறித்து அவர்கள் அலட்சியமாக இருந்தார்கள் என்கிறான். கண்ணியமான பெருமக்களே, ஃபிரௌனுடைய உடலை அல்லாஹ் இன்றும் பாதுகாத்து வைத்திருக்கிறான், அல்லாஹ் இன்னைக்கும் பாதுகாத்து வச்சிருக்கிறான், நமக்கு தெரியும். அதை அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லும் பொழுது சொல்கிறான், ஃபல் யௌம நுனஜ்ஜீக பிபதனிக லிதகூன லிமன் கல்ஃபக ஆயா, உன்னுடைய உடலை நாம் இன்று உனக்கு பின்னால் உள்ளவர்களுக்கு படிப்பினையாக இருப்பதற்காக பாதுகாத்து வைக்கிறோம். வ இன்ன கஸீரம் மினன் நாஸ் அன் ஆயாத்தினா லகாஃபிலூன், நிறைய மனிதர்கள் நம்முடைய வசனங்களை, நம்முடைய அத்தாட்சிகளிலே பொடுப்போக்காக அலட்சியமாக இருக்கிறார்கள் என்று அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா சொல்கிறான். எனவே கண்ணியமான பெருமக்களே, நாம் அலட்சிய போக்கை விட்டுவிட வேண்டும், நாம் கவனமாக இருக்க வேண்டும், சிந்தனையோடு இருக்க வேண்டும். சுவனத்தையும் மறுமையையும், சுவனத்தையும் நரகத்தையும், இதைகளை குறித்து, அல்லாஹ்வினுடைய ஆற்றலை குறித்து, வல்லமையை குறித்து சிந்தித்து கொண்டே இருக்கணும். நம்முடைய உடலை பற்றி சிந்திக்கணும். ஒஃபி அன்ஃபுசிக்கும் அஃபலா துப்சிரூன், உங்கள் உடம்பை நீங்கள் பார்க்க மாட்டீங்களான்னு அல்லாஹ் கேட்குறான். தஃப்சீரை எடுத்து சுப்ஹானல்லாஹ் எவ்வளோ விஷயங்களை எழுதுறாங்க. உடம்பை குறித்து நாம் கொஞ்சம் சிந்திச்சு பார்க்கணும். உணவு சாப்பிட்றோம், தஃப்சீரில் போடுறாங்க நிறைய விளக்கங்கள், நான் அதற்குள் நுழைவதற்கு நேரம் இல்லை. சாப்பிட்றோம், உணவு சாப்பிட்றோம், தண்ணி குடிக்கிறோம், எல்லாம் அந்த ஒரு வாய் வழியாக உள்ளே செல்கிறது. ஆனால் வெளியே வரும் பொழுது பாருங்கள், கழிவு நீர் தனியாக வருகிறது, மலம் தனியாக வருகிறது. எது பிரிச்சுது? உள்ளே என்ன நடக்கிறது? அப்போ உள்ளே சென்று அதனுடைய பணிகள் செய்து அதிலிருந்து சத்துக்கள் எடுத்து இரத்தத்திற்கு வழங்குகிறது, அதனுடைய கழிவுகளை, நீரை தனியாக ஆக்குகிறது, மலத்தை தனியாக ஆக்குகிறது. இதையெல்லாம் செய்வது யார்? இந்த உடலுக்கு இவ்வளோ சக்தியை கொடுத்தது யார்? நாம் சாப்பிடுகிறோம், சாப்பிட்டு விட்டு பேசாமல் இருக்கிறோம். இவ்வளோ வேலை உள்ளுக்கு நடக்குதே, யார் சிந்தித்து பார்க்கிறோமா?
உடலை பற்றி சிந்திக்கிறோமா? கண்ணியமான பெருமக்களை அல்லாஹ் சிந்திக்க சொல்கிறானே, நாம் எவ்வளோ சிந்திச்சு பார்த்தோம்? நாம் சாப்பிடுகிறோமா? நமக்கு தேவை என்னது? வீட்டில் இன்றைக்கி என்ன சாப்பாடு ஆக்கணும், இன்றைக்கி ஒரு வெரைட்டியா, நாளைக்கு என்ன வெரைட்டி, அடுத்த நாள் என்னது, இப்படி என்னது, நாளைக்கு என்ன ஆக்கும், நாளை கழிச்சு என்ன ஆக்குங்கிறத நம்ம சிந்திக்கிறோமே தவிர உணவை வாய்க்குள்ளே போடுற வரைக்கும் தான் நம்மளோட வேலை. உணவை வாய்க்குள்ளே போடுற வரைக்கும் தான் நமக்கு வேலை. அது சவைத்து உள்ளே சென்று விட்டது என்று சொன்னால் அதற்கு மேல் எத்தனை எத்தனை வேலைகள் உள்ளே நடைபெறுகிறது, எத்தனை வேலைகள் நடைபெறுகிறது. யார் அதை பற்றி எல்லாம் சிந்திக்கிறோம்? உள்ளுக்குள்ளே இருக்கக்கூடிய ஒவ்வொரு உறுப்பையும் குறித்து நாம் சிந்தித்து பார்த்தோமா? இதயத்தை எடுத்தோமா, கல்லீரலை எடுத்தோமா, நுரையீரலை எடுத்தோமா? எல்லாம் கேள்விப்படுறோம். ஒவ்வொன்றும் என்னென்ன டேஸ்ட்டில் இருக்குதுன்னு ஆட்டிலையும் சாப்பிட்டு பார்த்துருக்கிறோமே தவிர நம்முடைய உடலில் அது என்ன வேலை செய்யுதுன்னு நம்ம யோசித்து பார்த்தோமா? கண்ணியமான பெருமக்களே, எனவே கஃப்லத்தை விட்டும் நாம் வெளியே வந்து விட வேண்டும். பொடுப்போக்குத்தனத்தை, அலட்சியத்தை விட்டும் நாம் வெளியே வந்து விட வேண்டும். சிந்தனை உடையவர்களாக இருக்க வேண்டும். இன்று ஓதப்பட்ட வந்திருஹும் யௌமல் ஹஸ்ரதி இது குதியல் அம்ர் வஹும் ஃபீ கஃப்லா, மறுமை நாளை குறித்து அவர்களுக்கு நீங்கள் எச்சரிக்கை செய்யுங்கள், அவர்கள் பொடுப்போக்காக இருக்கிறார்கள் என்ற வசனம் இருக்கிறது அல்லவா? இதனுடைய தஃசீரில் பெருமக்கள் போடுறாங்க, பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்களாம், மறுமை நாளில் விசாரணை எல்லாம் முடிஞ்சிடும். இப்போ சொர்க்கவாசிகள் சொர்க்கத்துக்கு போயிடுவாங்க, நரகவாசிகள் நரகத்துக்கு போயிடுவாங்க. சொர்க்கவாசிகள் சொர்க்கத்திற்கும் நரகவாசிகள் நரகத்திற்கும் சென்று விடுவார்கள். இப்பொழுது யூதா பில் மௌத்தி அலா ஹையத்தி கபிஷ் நம்ல, ஒரு பிரம்மாண்டமான ஒரு ரொம்ப அழகான ஒரு ஆடு கொண்டு வந்து வைக்கப்படும். அப்போ அதை வைத்துவிட்டு ஒரு அழைப்பாளர் அழைப்பார்கள், யா அஹ்லல் ஜன்னா, சொர்க்கவாசிகளே என்று அழைப்பாங்க. ஆடு நடுவில் வைக்கப்பட்டிருக்கும். சொர்க்கவாசிகளாம் தலையை தூக்கி பார்ப்பாங்களாம், பார்த்தா அங்கே ஒரு ஆடு இருக்கும். யா அஹ்லன் நார், நரகவாசிகளே என்று அழைப்பார்களாம். இப்படி நரகவாசியெல்லாம் தூக்கி பார்ப்பாங்க, அங்கே ஒரு ஆடு இருக்கும். அப்போது ஹல் தாரிஃபூன ஹாதா, இது என்னவென்று உங்களுக்கு தெரிகிறதா என்று கேட்பார்களாம். கேட்டால் சொர்க்கவாசிகள் சொல்வார்களாம், ஆமாம் தெரியுது, இது மௌத்து. மௌத்தை அல்லாஹ் ஒரு ஆட்டின் வடிவத்தில் அங்கே கொண்டு வந்து வச்சிடறான். இது மௌத் என்கிறார்கள் சொர்க்கவாசிகள். நரகவாசிகளே இது என்னவென்று தெரிகிறதா? ஆம், இது மௌத். இப்பொழுது என்ன நடக்கிறது என்று பாருங்கள் என்று சொல்லிவிட்டு சொர்க்கவாசிகளும் அதை பார்த்துருக்கிறாங்க, நரகவாசிகளும் அதை பார்த்து கொண்டிருக்கும் பொழுது அந்த ஆடு அறுக்கப்படுகிறது. ஆடு அறுக்கப்படுதுன்னா என்ன அர்த்தம்? மௌத் அறுக்கப்பட்டு விட்டது. இப்பொழுது மௌத் அறுக்கப்பட்டு விட்டது, மௌத்தினுடைய நிலை முடிந்து விட்டது. இப்பொழுது சொல்லப்படும், யா அஹ்லல் ஜன்னா ஹுலூத் பிலா மௌத், சொர்க்கவாசிகளே இனி நீங்கள் நிரந்தரமாக இருப்பியோ, மௌத்து கிடையாது, மௌத்து அறுத்தாச்சு, இனி உங்களுக்கு மௌத் என்பது கிடையாது, நிரந்தரம் தான். யா அஹ்லன் நார் ஹுலூதும் பிலா மௌத், நரகவாசிகளே மௌத்து கிடையாது, இனி நிரந்தரம் தான். சொர்க்கவாசிகளுக்கு இனி சொர்க்க வாழ்க்கை நிரந்தரம் தான், நரகவாசிகளே நரக வாழ்க்கை நிரந்தரம் தான். அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். சொர்க்கத்திலே நிரந்தரமாக இருக்கக்கூடியவர்களாக அல்லாஹ் நம்மை ஆக்க வேண்டும். கண்ணியமான பெருமக்களே, என்ற செய்தி சொல்லப்படும் என்பதை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லிவிட்டு, ஆனால் இப்படியெல்லாம் நடக்கும் என்பதை மனிதர்களை நீங்கள் பொடுப்போக்காக இருக்கிறீர்கள், அலட்சியமாக இருக்கிறீர்கள். இந்த நிரந்தர ஒரு வாழ்க்கை இருக்கிறது, இந்த உலக வாழ்க்கை அழிந்து விடக்கூடிய வாழ்க்கை. மா இந்தக்கும் யன்ஃபது வ மா இந்தல்லாஹி பாக், மறுமை வாழ்க்கை நிரந்தரமான வாழ்க்கை என்பதை நீங்கள் மறந்து கொண்டு வாழ்கிறீர்கள் என்பதை மனிதர்களுக்கு உணர்த்தும் விதமாக ரசூலுல்லாஹ் இந்த ஆயத்தை ஓதுறாங்க. வஅந்திர்ஹும் யௌமல் ஹஸ்ரதி இது குதியல் அம்ர் வஹும் ஃபீ கஃப்லா என்ற இந்த வசனத்தை ஓதினார்கள் என்பதாக கிதாபில் நமக்கு பதிவு செய்கிறாங்க. கனிமான பெருமக்களே, இன்னும் சில ரிவாயத்தில் வருது, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், இப்படி ஒரு சம்பவம் நடக்குமா இல்லையா? அந்த ஆடு அறுக்கப்பட்டு மௌத் இல்லை என்ற நிலை ஏற்படும் அல்லவா? இந்த செய்தியை பார்த்ததும் சொர்க்கவாசிகளுக்கு எவ்வளோ சந்தோஷமாக இருக்கும். நிரந்தர வாழ்க்கை, நிரந்தர சோபனம், நிரந்தர நிம்மதி, நிரந்தரமான பாக்கியங்கள், சொர்க்கத்தினுடைய அற்புதமான நிலைகளிலே இருக்கக்கூடியவர்களுக்கு எப்படி இருக்கும்? ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, ஒரு மனிதன் சந்தோஷத்தில் மௌத்தாவான் என்று சொன்னால் சொர்க்கவாசிகள் மௌத்தாகி விடுவார்கள். அவ்வளோ சந்தோஷம் அவங்களுக்கு. ஆனால் அங்கே மௌத் கிடையாது என்பதால் அவர்கள் ஆயத்தோடு வைக்கிறாங்க. சந்தோஷத்தில் மரணிக்க முடியும் என்றால் அந்த சோனவாசிகள் எல்லாம் அந்த சந்தோஷத்தில் மரணித்து விடுவார்கள். கவலையின் உச்சத்தில் ஒருவன் மரணித்து விடுவான் என்றால் நரகவாசிகள் எல்லாம் மரணித்து விடுவார்கள். ஆனால் அங்கே மரணம் என்பது இல்லை. இன்னும் சில ரிவாயத்துகள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, இப்படி சொல்லப்பட்டதும் சொர்க்கவாசிகளுக்கு சந்தோஷத்துக்கு மேல சந்தோஷம் கூடிக்கொண்டே செல்லும். நரகவாசிகளுக்கு கவலைக்கு மேல் கவலை கூடிக்கொண்டே செல்கிறது. கண்ணியமான பெருமக்களே, ஆனால் அந்த மறுமையை குறித்து நாம் என்ன நினைத்துக் கொண்டிருக்கிறோம்?
அதனுடைய சிந்தனைகளை நாம் வாழ்கிறோமா? நம்முடைய சிந்தனைகள் குர்ஆனையும் ஹதீஸையும் பார்க்கிறோமா? குர்ஆனை ஓதுகிறோமா? குர்ஆனுடைய சொற்களை சிந்திக்கிறோமா? அஃபலா யததப்பருன குர்ஆன அலா குலூபின் அக்ஃபாலுஹா, இதயத்தில் பூட்டு போடப்பட்டுள்ளதா? நாம் சிந்திக்க வேண்டும், சிந்திக்க வேண்டும். சையதுனா இமாம் அபு ஹாமிதுல் கஸ்ஸாலி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் சொல்வார்கள், மனிதர்களே, குர்ஆனை ஓதும் பொழுது நீங்கள் அழுது கொண்டே ஓதுங்கள். குர்ஆனை ஓதும் பொழுது அழுது கொண்டே ஓத வேண்டும். உங்களுக்கு அழுகை வர வேண்டும். எப்படி? குர்ஆனில் சொல்லப்பட்டிருக்கும் உபதேசங்களை பார்த்தும், குர்ஆனில் சொல்லப்பட்டிருக்கும் எச்சரிக்கைகளை பார்த்தும், குர்ஆனில் சொல்லப்பட்டிருக்கும் வாக்குறுதிகளை பார்த்தும் உங்களுக்கு எப்படி அழுகை வராமல் இருக்கிறது? அழுகை வரவில்லை என்று சொன்னால், இமாம் கஸ்ஸாலி ரஹ்மத்துல்லாஹ் சொல்லக்கூடிய வார்த்தை, உங்களுக்கு அழுகை வரவில்லைன்னு சொன்னா அது பெரிய முசீபத்துன்னாங்க. உங்க அழுகை வர இல்லையா, அது பெரிய முசீபத். நீங்க எனக்கு இப்படி ஒரு முசீபத் ஏற்பட்டு விட்டதே என்பதை நினைத்து அழுது கொள்ளுங்கள் என்கிறார்கள். குர்ஆனை ஓதுறேன், சொர்க்கத்தை பற்றி பேசப்படுது, நரகத்தை பற்றி பேசப்படுது, அல்லாஹ்வுடைய வாக்குறுதிகள், இதெல்லாம் பார்க்குறேன், எனக்கு அழுவ வர இல்லையா, அப்போ நான் எனக்கு எவ்வளோ முசீபத்து, எவ்வளோ முசீபத்து இருக்குது என்று அந்த முசீபத்தை நினைத்து நீங்கள் அழுது கொள்ளுங்கள் என்கிறார்கள் இமாம் கஸ்ஸாலி ரஹ்மத்துல்லாஹ். கண்ணியமான பெருமக்களே, எனவே நம்முடைய நிலைகளை நாம் மாற்றிக்கொள்ள வேண்டும், நம்முடைய உலைகளை மாற்றிக்கொள்ள வேண்டும். பொறுப்போக்கு தரத்தை விட்டும் அலட்சியத்தை விட்டும் நம்மை நாம் பாதுகாத்துக் கொள்ள வேண்டும். இந்த உலகத்தில் தான் அப்படி இருப்போம், மறுமையில் அல்லாஹ் விசாலமான பார்வையை கொடுப்பான். லகத் குன்த ஃபீ கஃப்லத்தின் மின் ஹாதா ஃபகஷஃப்னா அன்க கிதாஅக் ஃபவஸல்க யௌமல் ஹதீத். குர்ஆன்ல வருது, அல்லாஹ் சொல்றான், இந்த உலகத்தில் பொறுப்போக்கா இருக்கிறவங்களை பற்றி அல்லாஹ் சொல்றான், ஒஹும் ஃபீ கஃப்லா என்று சொல்கிறான். இன்னொரு இடத்துல சொல்றான், மறுமையில் சொல்லப்படுமா, உனக்கு பார்வையை விசாலமாக கூர்மையாக அவர்களுக்கு கொடுக்கப்படும், சொல்லப்படும். இந்த மறுமையை பற்றி தானே நீ கவனக்குறைவாக இருந்தா, இந்த மறுமையை பற்றி தானே நீ அலட்சியமாக இருந்தால், இன்று உனக்கு கூர்மையான பார்வை தரப்பட்டிருக்கிறது, உனக்கு திரைகள் எல்லாம் நீக்கப்பட்டு விட்டது பார் என்பான். அல்லாஹ் காப்பாற்ற வேண்டும். அன்றைய கை சேதம் எப்படி இருக்கும்? எனவே நாம் அந்த நிலை வராமல் அல்லாஹ் நம்மை பாதுகாக்க வேண்டும், அந்த நிலை வராமல் அல்லாஹ் நம்மை பாதுகாக்க வேண்டும். இந்த உலகத்திலேயே படிப்பினை பெறக்கூடியவர்களாக அல்லாஹ் நம்மை ஆக்க வேண்டும். நம்முடைய வாழ்க்கை என்பது அல்லாஹ்வோடும் ரசூலோடும் தொடர்புடைய வாழ்க்கையாக ஆகிவிட வேண்டும். சொர்க்கத்தையும் நரகத்தையும் சிந்திக்கக்கூடிய வாழ்க்கையாக ஆகிவிட வேண்டும். பெருமக்கள் சஹாபாக்கள் எப்படி சிந்தித்து வாழ்ந்தார்களோ அப்படி நம்முடைய சிந்தனை வர வேண்டும். ரசூலுல்லாஹ்வுடைய மஜ்லிஸில் இருப்பேன், சொர்க்கத்தை பற்றி பேசினா சொர்க்கம் கண்ணுக்கு முன்னாடி வரும், நரகத்தை பற்றி பேசினா நரகம் கண்ணுக்கு முன்னாடி வரும் என்றெல்லாம் சொன்ன சஹாபாக்கள் இருக்கிறார்களே. கண்ணியமான பெருமக்களே, சொர்க்கமும் நரகமும் நம்முடைய சிந்தனைகளில் எப்பொழுதும் இருந்து கொண்டே இருக்க வேண்டும். அல்லாஹ்வுடைய சக்தி நம்முடைய சிந்தனையில் இருந்து கொண்டு இருக்க வேண்டும். அவனுடைய ஆதரவு, அவன் மீதான ஆதரவும் அவன் மீதான அச்சமும் நம்முடைய மனதிலே இருந்து கொண்டு இருக்க வேண்டும். எல்லா நேரத்திலும் அலட்சிய போக்கு நம்மிடத்திலே வந்துவிடக்கூடாது. நம்முடைய சிந்தனைகள் ரப்போடு தொடர்புடையதாக இருக்க வேண்டும். நம்முடைய இதயம் ரப்போடு தொடர்புடையதாக இருக்க வேண்டும். அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா அத்தகைய இதயத்தை நமக்கு தந்தருள்வானாக. எந்த நேரத்திலும் அவனோடு தொடர்புடைய இதயத்தை தந்தருள்வானாக. அவனை குறித்து சிந்தித்து வாழக்கூடிய இதயத்தை தந்து விடுவானாக. அலட்சிய போக்குடைய இதயத்தை விட்டும் அல்லாஹ் நம்மை பாதுகாத்தருள்வானாக என்று இருக்கரம் ஏந்தி வேண்டியவனாக என்னுடைய வார்த்தைகளை நிறைவு செய்கிறேன். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.